பிளாஸ்ட் அப்படின்ற படத்தோட பேரை கேட்ட உடனே எனக்கு படம் பார்க்கணுன்னு மனசில் இருந்த ஆசையே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. படத்தோட இன்டர்வியூ, ட்ரெய்லர் அப்படின்னு எதுவுமே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமலே இருந்தது. ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. அப்போ தான் என்னோடய ஃபேவரட் தேட்டரான காலவாசல் ராக்கியில் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தேன். சரி போய் பார்ப்போம், படம் நல்லா இல்லைனா திருப்பி வந்துடும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் போனேன். படம் பார்க்க போனேன். எனக்கு தேட்டரில் பயங்கரமான சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் சுபாஷ் கே ராஜ் எழுதி இயக்கியிருக்கிறாரு. இவரோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றனால எனக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது. ஓப்பனிங் சீன் ஹீரோயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் பஸ்ஸில் உட்காந்து போயிட்டே இருக்கிறாங்க. எதிர்த்தப்பில் ஒரு அம்மா, அந்த அம்மாவோட பொண்ணை வில்லன் குரூப் கடத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மாவோட லேண்டை கேட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, யாருமே ஹெல்ப் பண்ண முன் வரல. அதனால் சரி டாக்குமெண்ட்டை கொடுத்து பொண்ணை மீட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. வில்லன்ட்ட போய் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. கொடுக்குறப்போ வில்லனோட ஆள் ஒருத்தன் ஸ்லோ மோவில் வந்து டமால்னு விடுவான். டேய் நம்மளால் யாரை அடித்தது, வெளில போய் பாருங்கடா அப்படின்னா வெளியில் ஒருத்தன் போய் பார்க்கறதுக்கு போவான். அப்போ ஹீரோயின் உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினை இக்னோர் பண்ணிட்டு வெளியில் போய் பார்த்துட்டு நான் வெளியில் யாரும் இல்லைண்ணா அப்படின்னா, அப்போ கீழே விழுந்தவனை பார்த்து டேய் யார் ரவுண்ட் அடிச்சது அப்படின்னு கேட்பான். அவன் அப்படின்னு விரல காமிப்பான். காமிக்கிறப்போ வில்லனோட ஆள் ஒருத்தன் அப்படி நகருவான். பின்னாடி ஹீரோயின் நிற்பாங்க. ஒரு அருமையான இன்ட்ரோ பிளாக் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நிறைய நேரங்களில் ஆக்டர்ஸ் ஒரு ஆக்ஷன் மூவி பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களோட ஃபிசிக்கில் அளவுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணும். ஒரு சில நேரங்களில் அது அபத்தம்னு கூட தோணும். ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட ஃபிசிக்கையும் மீறி ஒரு கன்வின்சிங்கான ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆகணும்னா டைரக்டர் அந்த ஆக்ஷன் பிளாக்கை எங்கே ப்ளேஸ் பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான எலிவேஷன் கொடுத்துருக்குறாரு, அந்த எலிவேஷனில் இருந்து அந்த ஆக்டர் எவ்வளோ தூரம் அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸை கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து தான் அது நம்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்துருக்கிறாங்க. பிரீத்தி வந்து ஆள் வந்து ரொம்ப குட்டி ஸ்டாச்சர் தான், ஆனால் இருந்தாலும் ஒரு 10 பேரை அடிக்கிறதுக்கு வந்து அவங்களால முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்து பயங்கர பெருசாக எழும். அதை ஸ்டண்ட் டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக அதை வந்து ரிசால்வ் பண்ணுறாரு. எப்படின்னா ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஒரு க்ளோஸ்அப், வில்லன் ஆளுங்கள்லாம் பார்ப்பாங்க, இந்த பொண்ணு வந்து கொசு மாதிரி இருக்கா தட்டிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். அப்புறம் அந்த ஹீரோயினை காமிப்பாங்க. க்ளோஸ்அப்பில் டேய் நீங்கள்லாம் வாங்கடா என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தைரியமாக அந்த பொண்ணு பார்ப்பா. ஒருத்தன் வந்து அடிக்கிறதுக்காக எகிரி பறந்து வருவான் ஸ்லோ மோஷனில். அந்த பொண்ணை பிளாக் பண்ணி அப்படின்னு தட்டி விட அசால்ட்டாக இந்த பொண்ணு வந்து இத்தனை பேரையும் அடிச்சிருவா அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு வந்துடுது. அடுத்து கேமரா வந்து அந்த பொண்ணு கூடயே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டண்ட்டுக்கு நடுவில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டே இருக்குது. சவுண்ட் டிசைன் அண்ட் மியூசிக் ஹை மூமெண்ட்ஸ், லோ மூமெண்ட்ஸ்னு க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி எடிட்டரும் ஒரு சில சீக்வன்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக பேஸ் பண்ணுறாரு, ஒரு சில இடங்களில் ஸ்லோவாக பேஸ் பண்ணுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஓப்பனிங் சீனை அவ்வளோ சூப்பராக எலிவேட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸை பார்த்த உடனே இப்படி ஒரு ஓப்பனிங் இந்த வருஷத்தில் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளோ கன்வின்சிங்கான பர்ஃபார்மன்ஸ். இந்த படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பரபரன்னு போயிட்டே இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் கதை அமைத்த விதம். கிரிக்கெட்டில் நம்மளுக்கு வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ்ன்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இந்த படத்தில் வில்லனோட குரூப்பில் நிறைய ஆளுங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தனா வந்து ஹீரோ குரூப்பில் ஒருத்தன் கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணுவான். அதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் படம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்தது. இந்த படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்துருக்குறாங்க. அபிராமி கேரக்டர் வந்து சண்டையை பார்த்தா தூரமாக போகிற ஆள். அப்படி இருக்கிற கேரக்டரோட வீட்டில் ஒரு பெரிய வில்லன் குரூப் வந்து இறங்குறப்போ அவங்க வந்து இறங்கி எப்படி தும்சம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருந்தது. அர்ஜுன் அவரோட வயசுக்கு அவர் போடுற சண்டை ரொம்ப ஆச்சரியமாக இருக்க மாதிரி இருந்தது. அவரை ஸ்க்ரீனில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் நான் நிறையா அவரை ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். வில்லனோட குரூப்பில் ஆப்ரஹாம் அப்படின்ற ஒரு கேரக்டர், அதை வந்து அருண் பண்ணியிருக்கிறாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பத்தில் ரொம்ப சட்டிலாக இருக்கும். படம் நகர அவர் வந்து பயங்கர ப்ரூட்டலாக மாறிட்டே இருப்பார். ஒரு மினான்சிங் கேரக்டராக வந்து அது டெவலப் ஆகிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து அர்ஜுனோட வீட்டில் வந்து இறங்குறப்போ ஐயோ என்ன ஆக போதோ அப்படின்ற ஒரு பதட்டம் வரும். அப்போது நம்ம எதிர்பார்க்காத நிறைய காட்சிகள் அரங்கேறும். ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட்டோட அந்த சண்டை காட்சி முடியும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே அது தெரிஞ்சது. ஏஜிஎஸ் இன்ட்ரெஸ்டிங்கான டேலண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சாதாரண கதையை கூட
பெரிய பிளாக் பஸ்டராக மாற்றுற டேலண்ட் அவங்களுக்கு வந்து கை தேர்ந்து வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படமும் அப்படி ஒரு பிளாக் பஸ்டராக தான் இருக்குது. இந்த வருஷத்துலேயே வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி அப்படின்னாக்கா இந்த படமாக தான் இருக்கும். சரி அனிபால், படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பரபரன்னு போயிட்டே இருக்குது. கதையாகவும் சரி, ஸ்டண்ட் சீக்வன்ஸாகவும் சரி, நம்மளை வந்து ஆச்சரியத்திலேயே வச்சுருக்கு. அதனால் இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படம் அவசியமாக தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரிவ்யூவோட சந்திப்போம். அது வரைக்கும்